போய் தவறிட்டேன் பாஸ்டர். உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பட் நான் இனி ஒன்றும் திரும்பி நீ அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். இல்லை இல்லை, நான் நம்புறேன். அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலாம்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டா நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்துல கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி, இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியில அவனை நடக்க பண்ணது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கர்த்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவரா இருக்கிறார். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா, இந்த சமாதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எது செஞ்சாலும் நம்முடைய இருதயம் ஒரு சமாதானமா இருக்கணும், ஒரு இளைப்பாறுதலா இருக்கணும். அது கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பெருசா சம்பாதிச்சாலும் நிறைய வந்தாலும் கொஞ்சம் வந்தாலும் பெரிய பொறுப்புகளா இருந்தாலும் சின்ன பொறுப்புகளா இருந்தாலும் இந்த சமாதானம் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானக்காரனர். ஆமென் சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய கலக்கமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து நிற்கிற இடத்துல கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நான் நம்புகிறேன் அந்த சமாதானம் இல்லாமல் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் படகு அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. வேதத்தில் இந்த இடம் சொல்லுகிறது, யாருக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா, யார் தங்களுடைய வழியை கண்டுபிடிக்கிறார்களோ, யார் அவர்களுக்குரிய வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமாமா, ஒரு சமாதானம் உண்டாகும். கவனிங்கள், சிலர் காலையில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக போவாங்க. நம்முடைய வேலைகளை நம்ம நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக செய்கிறோம். ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சமாதானமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களுடைய சாப்பாட்டில் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே டீப்பாக தூங்கிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா சமாதானம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வேலை அவர்களுடைய வேலை இல்லை, அதிலே பெரிய பிடிப்பு இல்லை, அதிலே நான் நடக்கிறதை வெறுப்போடு நிறைய பேர் செய்கிறார்கள். அதனால தான் அந்த வேலையிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, உங்களுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானத்தை கர்த்தர் தருவார். இந்த மாதம் இது கடைசி வாரம். போன வாரத்திலிருந்தே கர்த்தர் பேசுறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தப்பி தெரிந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய வழியிலே நீங்க நடந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய வழி இதுதானா, நான் இங்கே தான் நடக்கணுமா, இதுதான் என் எதிர்காலமா? ஆனால் நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்கள் அனைவரையும் உங்களுக்குரிய பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து அதிலே உங்களை நடத்தி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி, ஆமென், நீங்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிக்க போகிறீர்கள். நீங்கள் சீக்கிரமாய் உங்கள் பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார்.
இதுதான் உங்களுடைய பாதை என்று உங்க மனசு சந்தோஷப்பட போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோட பேச போறேன். வேதத்திலிருந்து தங்களுடைய வழி தவறுன 3 பேர். அவங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். வழி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ஒரு 3 காரியத்தை கடந்த வாரம் பேசினேன். இந்த வாரம் வேதத்திலிருந்து ஒரு 3 நபர்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவங்க தங்களுக்காக வைத்திருந்த பாதையை தவறினார்கள். எப்படி தவறினாங்க, என்ன அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கேரளாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரியை வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு கேன்சர். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வயசில் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு இது போகுது. அப்போ வந்து ஒரு நாள் அவங்க என்னை சந்தித்து அவங்க ரொம்ப அழுது என்கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய வீட்டில் பண கஷ்டம், தன்னுடைய கணவனாருக்கு சம்பளம் குறைவானது, ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க டிவி பார்க்குற வீட்டில் வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டில் தான் கஷ்டமாக இருக்குது, உன் கணவனார் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒன்று பண்ணு, நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த லேடி அந்த சிஸ்டரை வழி நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கரு முட்டை வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது, உன்னிடத்தில் இருக்கிற இந்த கரு முட்டையை எடுத்து நீ அதை வித்துட்டு அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய வசதி, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைய வழி நடத்தி ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். உடனே இவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பல டைம் வந்து தன்னுடைய கருமுட்டை உருவாக அதை கொண்டு போய் வித்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர்கள் வந்து அந்த 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 கரு முட்டையை உள்ள எடுக்கும்போது அது ஒரு கரண்டி மாதிரி அப்படியே வச்சு தான் எடுப்பாங்க பாருங்களேன். அப்போ எடுக்கும்போது என்னன்னா, சின்ன சின்ன அந்த அந்த உடைவான சில தூவங்களை அவங்க அப்படியே வந்து கிளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி அது கேன்சராக மாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு மரணத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே கோயம்புத்தூரில் ரத்தினபுரியில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சில 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை வந்து சந்திச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டா, கடன் பிரச்சனை தாங்க முடியாம தன்னுடைய கிட்னியை வித்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சு இவங்க போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ண இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய கிட்னியை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனா அந்த கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆகும், 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வச்சு வித்ததுக்கு பிற்பாடு உனக்கு காசு தந்துடும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் கிட்னியை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. ஐயோ, என்னால தாங்கவே முடியல. இவ்வளவு ஞான குறைவா? அப்போ சிலர் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சில மனிதர்களோட நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து உங்களை வழி மாறி உங்களை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனையினுடைய முடிவு வந்து உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளுடைய முடிவை உடனே நீங்க சரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து உங்க உடம்ப பலிகாடு ஆக்குறதுனால, உங்க உடம்பத்தினுடைய பார்ட்டுகளை விற்கிறதுனால சரி பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த மாதிரி காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஸோ இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே அழுது ஜோமன் அந்த சிஸ்டர் அப்படியே அழுது, பாஸ்டர் வேற வழி தெரியல, எனக்கு வேற வழி தெரியல. அதனால ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவார். ஒரு 3 காரியத்தை நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கவனிங்க, போதும், கவனமாய் கவனிங்கள். இந்த இடத்துல லோத்து என்கிற மனுஷன் ஆபிரகாமோடே சேர்ந்தான். லோத்துக்கு தரிசனம் இல்லை. லோத்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கல. ஆனா இப்ப லோத்து பெரிய ஆளா ஆயிட்டாரு. லோத்து ஆபிரகாமை போல ஆட்டு மந்தைகளுக்கு அவன் பெரிய தலைவனாய் மாறினான். இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட இருந்ததுனால, ஆண்டவருடைய பிள்ளையோடு கூட அவன் ஐக்கியம் வச்சதுனால, கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைய மட்டும் இல்ல, லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க நல்லவர்களோட கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா, நல்லவர்களோட நீங்க பழகுனீங்கன்னா, உங்களை விட சாதிக்கிற, உங்களை விட நல்ல மெச்சூரிட்டியான ஆட்களோட உங்களுக்கு பழக்கம் கிடைச்சு அதை நீங்க தக்க வச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், அவர்களோட சேரும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனா கெட்டவர்களோடு நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் டபுள் மீனிங்ல பேசுறவங்க இருக்கிறாங்க. டபுள் மீனிங்ல எவ்வளவு பெரிய அசுத்தமான வேதம் சொல்லுது, உன் வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமானது. அதுவும் ஆண்கள் வர நிறைய பேர் பேசிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு பேசுற பேச்சு அசுத்தமான பேச்சு, அசுத்தமான பேச்சு. அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசுறது, கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி பேசுறது, குடும்ப உறவுகளை பற்றி பேசுறது, இதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவரிடத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட கெட்ட நபர்களோட நீங்க சவகாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி மெச்சூர்ட் ஆவீங்க? நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியும்? நீங்க எப்படி வளர முடியும்? பாருங்க, சிலருடைய கணவனார் சொல்லும் போது அப்படி சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிற, அவங்க தோழிகள் தான் அனுப்புகிற எஸ்எம்எஸ் அவ்வளவு அசிங்கமான எஸ்எம்எஸ். எப்படி இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். அம்மா அப்பாவே இப்படிப்பட்ட தப்பான நபர்களோட பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்ல அளவில் வளரவே முடியாது, வளரவே முடியாது. உங்களுடைய ஐக்கியம் குறை சொல்றவங்கள்ட்டயும், உங்களுடைய ஐக்கியம் கெட்ட வார்த்தை பேசுறவங்கள்ட்டையும், உங்களுடைய ஐக்கியம் அந்த மனைவியை பற்றி, இந்த கணவனை பற்றி பேசுறவங்களிடத்திலையும், அசுத்தமா பேசுறவங்களிடத்திலையும் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால், உங்க குடும்பத்தில் என்ன சமாதானத்தை, நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம சேருகிற ஆட்கள், நீங்கள் பழகுகிற ஆட்கள் நல்லவங்களா இருக்கணும். நல்ல அவங்கள்ட்ட ஏதாவது கத்துக்கிறது மாதிரி இருக்கணும், அவங்க ஏதாவது சொல்லி கொடுக்கறது மாதிரி இருக்கணும், அவங்கள பார்த்து படிச்சுக்கிறது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், உன் கிளாஸ்ல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லையாமா. இந்த தெருவில் நீங்க குடி இருக்காதீங்க, இந்த தெருவில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வேற எதுனாலையும் இல்லை. அந்த தெருவில் இருக்கிற 4 பேருடைய குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, அந்த வீட்டுக்கு யாராரோ வந்துட்டு போறாங்க, உங்களையும் அப்படி தப்பா நினைச்சிருவாங்க, உங்களை அப்படி தேவையில்லாம உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை அப்படி வழி நடத்த கூடாது என்கிறதற்காக தான் இந்த தெரு உனக்கு வேண்டாம், இந்த தெருவில் நீ பழகக்கூடாது, இந்த ஆட்களோட உங்களுக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க. ஆனா சிலர் என்னன்னா, அதென்ன ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். படிக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சேர்க்க நீங்க சேரலைன்னா உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருமாங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நீ சிகரெட் அடிக்க மாட்ட, ஆனா சிகரெட் அடிக்கனோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அப்படி அவங்க கைட் பண்ணாங்கன்னு நீ என்ன பண்ண முடியும்? நீ பேசவே வேண்டான்னு சொல்லல, நீ அவங்கள வெறுத்துன்னு சொல்லல. ஆனா என்ன அப்படின்னா, உன்னுடைய பழக்க வழக்கம் முழுவதும் கெட்டவர்களோட வைத்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவீங்க?
ஒரு ஆவிக்குரிய பையனோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பையன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது டே ஜெபத்துக்கு போலாமா, டே ஜெபம் பண்ணலாமா, டே பைபிள் வாசிச்சியா அப்படின்னு கேட்பான். ஆனா அதே இது உலகத்திலே இருக்கிற நண்பர்களோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா? இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா, இங்க தண்ணி அடிக்க போயிடலாமா, இதை பாத்தியா, இந்த வீடியோ நான் அனுப்பவா, இந்த போட்டோ நான் அனுப்பவா, இதான் கேட்பான். வேற என்ன கேட்க முடியும்? ஏன்னா முழுக்க முழுக்க அவன் உலகத்துல இருக்கிறான். வாலிப தங்கச்சிகளுக்கும் அப்படிதான். உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போற அம்மாங்க, வேலைக்கு போற அப்பா என்ன மோசம் தெரியுமா? எவ்வளவு சில பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிற அம்மாங்க அவ்வளவு மோசமான வார்த்தை, அவ்வளவு மோசமான வார்த்தை. எவ்வளவு சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தங்க சொல்றாங்க அவங்களுடைய எக்ஸ் லவ் அங்க இருக்கிறாரம்மா. பெண்கள் சிரிக்கிறதுக்காக அல்ல, வருத்தத்தோட சொல்றேன். சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி வால்பாறையில் அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாமா. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் லவ் பண்ணாங்களாமா. அதை எங்கே உட்காந்து சொல்லுங்க? இந்த வயசுல என்னம்மா இது பேச்சு, என்னம்மா இது பேச்சு? அதை சிரிக்கிறதுக்கு 4 பேர், அதை சொல்றதுக்கு 4 பேர். ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ரொம்ப இதே போல பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்க குவாலிட்டியை நீங்க இழந்துருவீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. விளையாட்டல்ல. ஒரு திருச்சபை வந்து இன்னைக்கு சுக்குநூறாய் உடைஞ்சிச்சு. என்ன உடைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, குறையாய் சொல்லலை, உங்களுக்கு உணர்வுக்காக சொல்லுகிறேன். அந்த பாஸ்டர்மா வந்து எல்லாரிடத்துலையும் அடித்து பேசுகிறது அந்த பாஸ்டர்மாவுக்கு வழக்கம். சும்மா போனால் பசங்களை தோலை தட்டிட்டு நான் எப்படி இருக்க அப்படின்னு பேசுறது வழக்கம். அது சும்மா எல்லார்ட்டையுமே அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஒரு நாள் புதிதாய் வந்திருக்கிற ஒரு பையன் ஒரு 2-3 மாசமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான். இவங்க எல்லாரையும் தோலை தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுறதுனால அவனும் ஒரு நாள் போய் போகும்போது தெரியும் இவங்களுடைய தோலை தட்டிட்டு என்ன ஹாய் அப்படின்னு பேசினதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் புகஞ்சு 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 பெருசா மாறி அந்த திருச்சபையே உடைகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு. உடஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சு. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம யாரிடத்துல சேர்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள். இந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிற அம்மா அப்பா அடிக்கடி சொல்றேன், ஞானமா இருங்க, ஞானமா இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வருகிற பசங்க நல்ல பசங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா சத்ரு எப்போ எங்க யாருக்குள்ள எப்படி புகுவான்னு சொல்லுங்க. ஒரு லிமிட் தாண்டினதற்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க, உங்களால முடியாது, உங்களால முடியாது. இத கண்ணும் கருத்துமாய்தான். இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகமா இருக்குது. அதனால ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். என்ன கிருபை தருவார்னா, உங்க பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்பவே முடியாது. நான் வந்து அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப கவனமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அப்போ இந்த லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் தரிசனம் உள்ளவன் அல்லவா, அவன் நல்ல ஆடு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகுது அல்லவா. அவனை பார்த்தோன்னே இவனுக்கும் தரிசனம் வருது, நம்ம ஒரு 4 ஆடு வாங்கி விடணும், நம்மவும் பெருக பண்ணணும், நம்மவும் நல்ல நிலைமைக்கு வரணும். அவனை பார்த்து 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 பார்த்தே இந்த லோத்து ஒரு மிகப்பெரியவன் ஆனான். அவர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் வருகிற அளவிற்கு அவன் பெரியவன். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருந்த இந்த லோத்துவுக்கு இங்க ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய பரீட்சை வருகிறது. இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்தோடனே இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பிரிஞ்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இப்போ லோத்து வந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் குமரா போகிற அந்த வழி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பசுமையா இருக்கிறதுனால, தன்னுடைய கண்களினாலே விழுந்ததுனால தன்னுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை அவன் தெரிந்து கொண்டான். நம்பர் 1, கவனமா கவனிங்க. உங்களுடைய ட்ராக்கை மாத்துகிற 4வது மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிற சில காரியங்கள் நீங்கள் போகிற பாதையை விட்டு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களை வழி விலக பண்ணிவிடும். என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணணும், என் கண்களை நான் சரியாய் பார்த்துக்கணும். கவனிங்க, இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. இந்த கண் கெட்டு போனா உங்களுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போயிருமாமா.
சரீரம் முழுவதும். இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் ஆயுதம். உங்களுடைய சரீரத்திலே வருகிற ஆசீர்வாதங்கள், உங்க சரீரத்திலே வருகிற நன்மைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த கண். அதனாலதான் நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத கண்ணு பார்க்க முடியாதபடி நிறைய பேருடைய கண்கள் மறைந்திருக்கிறது. ரொம்ப கவனம். ஆண்டவரே என்னுடைய கண்களின் காட்சியின்படி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது. கவனிங்க, வாலிப தங்கச்சியும் தம்பியும் கவனிங்க. உன்னுடைய கண்ணு ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் உன்னுடைய கண் பார்த்ததை மட்டும் வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ தீர்மானித்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியாது. நிறைய பேர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து சுற்றி 8 போட்ட உடனே நிறைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே என்ன பாரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்துருக்கான் பாரு பைக். அந்த பைக்கு எவன்ட்டு யாராவது வாங்கினான்னு தெரில, அந்த கூலிங் கிளாஸ் எவனத்தை திட்டிட்டு வந்தானு தெரில. இல்லை சொல்கிறேன், சில பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், சில தம்பி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன். ஐயோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், இந்த பையன் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய கண்கள் சில நேரத்தில் உங்களுடைய பாதைகளை விட்டு உங்களை தடுமாற பண்ணும். ஆமேன். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என்னுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. சத்தமா ஆண்டவரே, என்னுடைய கண்கள் மாயை பாராதபடி என்னுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய கண்களால் அசுத்தத்தை ரசிக்காதபடிக்கு, என்னுடைய கண்களால் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களை காத்து கொண்டு என்னுடைய கண்களுக்கு முன்பாக எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நீங்க எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் நான் செஞ்சிட முடியாது, கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது. என்னுடைய கண்கள் நிறைய நேரத்தில் பொய் சொல்லும். உங்க கண்ணு பொய் சொல்லும், உங்க கண்ணு பொய் சொல்லும். உங்க கண்ணு சில நேரத்தில் ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும். உங்க கண்ணுனால சில நேரத்தில் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. இந்த சர்ச்சில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம். உன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கலாம், உன் கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கலாம், உன் கண்ணுக்கு அந்த பர்சனை தவிர வேற யாரையுமே உங்களுக்கு ஒரு பெரிய விதம் தெரியாம இருக்கலாம். முழுக்க முழுக்க உங்க கண்ணுக்கு நிறைஞ்சு அந்த நபர் உங்களை ஆளுகை செய்யலாம். ஆனா இன்று யோசிங்க, உன்னுடைய கண் கெட்டதா இருக்குமானால், உன் கண் தவறானதை சூஸ் பண்ணுமானால் உங்க வாழ்க்கை முழுக்க இருண்டு போயிடும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறாரு, இல்ல உன்னுடைய கண்ணின் பார்வையின் படி நீ நடக்கவே வேண்டாம். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதான் சிம்சோன் இடத்துல அவங்க அப்பா பேசும்போது பேசுறாரு, எப்பா என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, நீ கல்யாணமே பண்ணிக்க முடியாதுப்பா, நீ பிறந்ததுலேருந்தே நீ நசரேயன். அப்போ அவன் சொல்றான், இல்லை நான் பெலிஸ்தியர்ல ஒரு குமாரத்தியை நான் கண்டேன் அப்படின்னு. எப்பா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்றேன், நீ என்னடா பெலிஸ்தியர் குமாரத்தி அப்படின்னு சொல்ற. உடனே அவன் சொல்றான், என்ன சொன்னான் தெரியுமா? அவள் என் கண்களுக்கு, சொல்லுங்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாமல் பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகள் எங்களுக்கு எங்கள் ஜனம் அனைத்திலையும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். எதுக்கு பிரியமானவளாமா? சொல்லு, கேட்கல. யாருக்கு? என் வாழ்க்கைக்கு பிரியமா என்னன்னு தெரியல, என் கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா இப்ப எனக்கு என்ன அட்ராக்ஷன் வந்திருக்குது? என் கண்ணுக்கு பிரியமானவள். அவளுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியாது, அவங்க குடும்பம் என்னன்னு தெரியாது, அவள் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செட் ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது, ஜெபமா எதுவுமே தெரியாது, ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்குது? பிடிச்சிருக்குது. இந்த சிம்சோனுடைய முடிவை வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு விரோதமானவர்கள் பிடித்து அவனுடைய கையில ஒரு அடி கொடுத்திருந்தா தாங்கியிருப்பான், காலில் அடிச்சிருந்தா அவன் தாங்கியிருப்பான், அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனா எதை பிடுங்கினாங்க தெரியுமா? முதல்ல எதிரிகள் வந்த உடனே அவனுடைய 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க, 2 கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. நம்முடைய கண்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
உன்னுடைய சரீரத்தை கெடுத்துருப்பா, உன்னை அழிச்சிருப்பா, உன்னை சூனியமாக்கிடும், உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுத்துரும். உன் கண்ணுக்கு முன்னாடி நிறைஞ்சு அந்த இச்சை தான் வரும், அந்த அசுத்தம் தான் வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க. என் கண்களினால இனி நான் அசுத்தத்தை பார்க்க மாட்டேன், தேவையில்லாததை ரசிக்க மாட்டேன். கர்த்தருக்கு மிகுந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. பெரியவர்களும் அப்படித்தான், பெரியவர்களும் அப்படிதான். அதான் நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் பார்க்குற படங்கள், நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் பல வருடங்கள் உங்களுடைய மைண்டில் அழியாததாக இருக்கும். உங்களுடைய கண்ணை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், ரொம்ப ஏன்னா இல்லைன்னா மாயை உங்களை கண்ணை அடைச்சிரும். ஜெபிக்கலாமா? உங்களுடைய கண்களில் கைகளை வைத்து கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, 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 இந்த கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் நேராய் நோக்கட்டும் ஆண்டவரே. தீயனை எதையுமே நாங்க பார்க்க கூடாது ஏசப்பா. ராஜா, இந்த ஆண்டு நாங்கள் முடிக்கும் போது எங்களுடைய கண்களில் ஒரு பரிசுத்தத்தோட இந்த வருஷத்தை முடிக்கணும். அதற்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுவீராக. எங்க கண்கள் உம்முடைய கிருபையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்க கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த தரிசனத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களை உமக்கு நேராக திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும், அவ்வளவு இருதயத்துக்கு ஏற்ற தாசனா இருந்தாலும், ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு தப்பான பார்வை, ஒரே ஒரு நபரை தன்னுடைய கண்களால ரசிச்ச அந்த விஷயம் அவனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சுன்னா, அவனை கொலகாரனா மாத்திருச்சு. அவனை கொலகாரனா மாத்திருச்சு. பாருங்க, படிக்கிற பிள்ளைங்க 8th 7th படிக்கிற பசங்க ரெண்டு ரவுடி கோஷ்டிக்குள்ள சண்டை வருதுன்னா, படிக்கிற அந்த பசங்கள்கிட்ட ஏன்டா இப்படி சண்டை போறீங்கன்னு கேட்டா, ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஆமா, இந்த கேங்கில் இருக்கிற லீடர் வந்து அந்த பிள்ளைய வந்து நேசிப்பான், இந்த கேங்கில் உள்ள லீடர் அந்த பிள்ளைய நேசிப்பான். இவங்க 2 பேருக்கும் அப்படி எத்தனை சம்பவங்களை நான் இப்போ டீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? 2 பேரும் சண்டை ஒரு பொண்ணுக்காக. அப்போ சில நேரத்திலே உங்களுடைய கண்களில் நீங்க வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா, அது உங்களை கொலகாரங்க வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். எல்லாத்தையும் மறக்க பண்ணி, எல்லாரையும் வெறுக்க பண்ணி. பாருங்க, நான் தான் பார்த்து நேசிச்ச ஒரு பையனுக்காக அப்பாவை தூக்கி போடுற பிள்ளைங்க, அம்மாவை தூக்கி போடுற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளவு பாசமுள்ள பிள்ளைங்க. அப்பாவுடைய காலில் சுத்தி வர்ற பிள்ளைங்க, அம்மாவை அப்படியே பின்னாடி முந்தானியை பிடிச்சிட்டே போற பிள்ளைங்க. ஒரு நபரை பார்த்து அதை பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணை ஜெயிக்க முடியாதனால அப்பாவை அம்மாவை தூக்கி வீசுற எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதைப்பா, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் உன்னை கிருபையாய் நடத்துவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதே போல் உங்களுடைய வீடுகளிலையும் அப்படிதான். நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் உங்களுடைய ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டு உதவி செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 47வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் திரளான ஜனங்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் தான் எவனை முத்தம் செய்கிறானோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய பெரிய சுவிசேஷத்தை கொண்டு போகிறதற்கு ஆண்டவருக்கு அடுத்தபடியாய் கர்த்தர் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
அந்த 12 பேரையும் ஆண்டவர் விசேஷப்படுத்தினார். தன்னோடு வைத்திருக்கவும் தன்னுடைய ஊழியத்தில் தான் கூட டிராவல் பண்றதுக்கும் ஆண்டவர் 12 பேரை செலக்ட் பண்றார். அந்த 12 பேர்ல 11 பேரை இந்த பூமியில மட்டும் இல்ல, பரலோகத்துல ஆண்டவர் இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து அங்கேயும் அந்த 12 பேரை கர்த்தர் அந்த 11 பேரை முன்குறிக்கிறார். ஆனா 12 பேர்ல எல்லாரும் அவங்கவுங்க ட்ராக்ல ஓடிட்டாங்க. சிலர் பெருசா, சிலர் சின்னதா, சிலர் ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனா அந்த 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் தள்ளப்பட்டான். யூதாஸ் காரியோத்து மட்டும் அந்த தரிசனத்துக்குள்ள வரவே இல்லை. கர்த்தரவனை அழைச்சார், கர்த்தரவனை சொல்லி கொடுத்தார், ஆண்டவரோட நடந்தான். ஆனா அந்த பாக்கியத்தை இழந்துட்டான். என்ன இந்த இடத்துல இந்த மனுஷன் இந்த பாக்கியத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன நம்புறேன்னா, இந்த யூதாஸ் காரியத்திற்கு ரொம்ப விளையாட்டு அப்படின்னா, சில காரியத்தை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறதுல அவன் ஒரு பெரிய விஷயம், அது ஒரு அசால்ட்டா நினைக்கிறது அப்படின்னு சில சொல்லுவாங்கல்ல, அது என்ன பெரிய விஷயம், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஆண்டவரை கூட்டி கொடுக்கணும், ஆண்டவரை காமிச்சு கொடுக்கணும், ஆண்டவரை அடிப்பாங்க, உதைப்பாங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைவாங்க. இந்த மாதிரி நினைச்சு இந்த யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கவே இல்லை. என்ன நினைச்சான்னா, ஆண்டவரை உப்பரி மேல மலைக்கு மேல கொண்டு தள்ள பார்த்தாங்க, இயேசு தப்பிச்சு வந்தாரு. அங்க அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் கூடுனாங்க, இயேசு தப்பிச்சு வந்தாரு. ஆண்டவர் எங்க போனாலும் தப்பிச்சு வருவாரு. இப்போ நான் ஆண்டவரை பிடிச்சு கொடுத்தா கூட ஆண்டவர் ஈஸியா என்ன பண்ணுவாரு, தப்பிச்சு வந்துருவாரு. எனக்கு பணமும் கிடைக்கும், ஆண்டவரும் வந்துருவாரு. அப்போ அவ்வளோ ஆண்டவர் இடையில சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட உணர்வு வரல, அதென்ன பெரிய விஷயம், ஆண்டவர் தப்பிச்சு வந்துருவாரு. நம்பர் 2, இரண்டாவதாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய ட்ராக்கை மாத்திர ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை நீங்க அசால்ட்டா எடுத்துட்டீங்கன்னா அதன் நிமித்தம் வருகிற ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். கவனிங்க, சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்தை என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, எல்லாத்துலயும் விளையாடாதீங்க. எல்லாத்துலயும் விளையாடுனா நீங்க ஆபத்துல சிக்கிருவீங்க. ஆமென். சிலருக்கு அவ்வளோ எல்லாத்துலயுமே விளையாட்டு, எல்லாத்துலயுமே எந்த காரியத்திலையுமே ஒரு சூதானம் இல்லாம அவ்வளவுதான். அதென்ன நான் வந்துடுவேன், அதென்ன நான் விட்டுருவேன், அதென்ன நான் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்திலேயே ஒரு விசேஷித்த ஞானத்தை கத்த தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, சீரியஸாய் கவனமாய் இருக்க வேண்டிய காரியத்துல கர்த்தர் உங்களை கிருபையாய் கவனமாய் நடத்துவாராக. ஆமென். வாழ்க்கையோட யாரும் விளையாட முடியாது, பரிசுத்தத்தில் யாரும் விளையாட முடியாது. உங்களுடைய விளையாட்டு நாளைக்கு வருத்தத்துக்குரிய சூழ்நிலையாக நிற்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் விளையாட்டுக்கு அல்லவோ செஞ்சேன், நான் அப்படி நினச்சி செய்யலையே, நான் அப்படி நினச்சி பேசலையே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நீங்கள் என்னதான் நிரூபித்தாலும் அது ஒரு பிரச்சனைன்னு வந்ததற்கு பிற்பாடு அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்று விடுவீர்கள். அப்போது இன்னைக்கு ஒரு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விளையாட்டு சில பாருங்க அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கும், ரொம்ப விளையாட்டு, பணத்தில் ரொம்ப விளையாட்டு. யோசேப்பினுடைய கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 7 வருடங்கள் சந்தோஷமான வருடம். ஒருத்தன் கோதுமையை கொண்டு வர்றான், ஐயா 10 மூட்டை கோதுமை வந்திருக்குன்னு சொன்ன உடனே சரி அந்த ஓரத்தில் எங்கேயாவது போட்டுரு அப்படின்னு அசால்ட்டாக எடுத்திருந்தாருன்னா இல்லை, அதை கொண்டு போய் சேஃப்டியாக வைப்பா, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பா. அதற்காக ஒரு குடோனை கட்டி, அதான் நிறைய பிரமிடுகள் அப்படி அந்த சேஃப்டி. அதனால தான் அடுத்த 7 ஆண்டுகள் வரும்போது அத்தனை ஜனங்களுக்கும் அவனுடைய ஆகாரத்தை அவன் கொடுக்க முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அப்படி அசால்ட்டாக நினைச்சிருந்தா, அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம இருந்தா, இந்த வாலிப தம்பி தங்கச்சி உன்னை இந்த 2 வாரமாக உங்களை நான் தனியே கவனிக்கிறேன், தனியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை, சில காலங்களை நீ தயவு செய்து அசால்ட்டா அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிடாதப்பா. எனக்கு இன்னும் வயசு கிடக்குது, இப்போவே நீ எனக்கு இப்படி பண்ணாத, எனக்கு இப்படியே செய்யாத. இல்லை 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 இல்லை, நீ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்க கர்த்தர் பலன் தருவார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தருகிறவர். சொல்லுங்க, அப்பா பார்த்து எல்லாருமே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தருகிறவர், ஒரு ஞானமுள்ள மகனா என்னை மாற்றுகிறவர்,
ஞானமுள்ள ஒரு மகளாய் மாற்றுகிறவர். எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லா விளையாட்டு தனங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு கடந்து போய் ஒரு மெச்சூர்டு உள்ள ஒரு நபராய், ஒரு நல்ல மதிப்புக்குள்ளே ஒரு நபராய், சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கனத்திற்குரிய ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வயதில் என்னை விட ஆண்டவரே ஞானமா இருக்க முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லி தருவீராக ராஜா, சொல்லி தருவீராக ஆண்டவரே. கற்றுத்தருகிற ஆவியானவர், கற்றுத்தருகிற ஆவியானவர். ஆமென். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் எல்லா தாழ்மையோட நான் சொல்றேன், உண்மையிலே ஆண்டவர் என்னை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுல நான் பாஸ்டர் ஆயிட்டேன். 16 வயதுல வீட்டை விட்டு ஊழியத்திற்காக வந்தேன். 17, அப்புறம் 17, 18, 19 வயசுல பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சேன். ஸோ 20வது வயசுல என் கையில் 35 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து அந்த 35 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னை தலைவனாய் நியமிக்கிறார்கள். அப்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு விஷயம் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த சித்தப்பா பையன், என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நெருக்கமான ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றாவே இருந்தவங்க, ஒரே லைனில் இருக்கிறவங்க. 2 பேரும் ஒன்றா ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சோம். ஆனால் அவன் நான் +2 படிச்சு தான் வருவேன்னு சொன்னான். நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சான். நாங்கள் சர்ச்சில் ஒன்றா இருப்போம். இன்னைக்கு அவனும் ஊழியம் செய்கிறான். அப்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு நான் வார்டன் ஆகிட்டேன். இப்போ அவன் செகண்ட் இயர் படிக்கிறான். என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நான் இப்போ தலைவன் ஆகிட்டேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அவன் கேட்கணும். நாங்கள் 2 பேரும் வாடா போடான்னு கூப்பிட்டவங்க. இப்போ அவன் வாடா போடான்னு என்னை கூப்பிட முடியாது, என்ன பிரதர்ன்னு தான் கூப்பிடணும். நாங்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே வாடா போடான்னு கூப்பிட்டவங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. சரிடா, நீங்கள் வந்திருக்கிற, நான் வாடனாக இருக்கிறேன், என்ன பண்ண முடியும், நீ அப்படி தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு வச்சு. ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாட்டு கேட்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாட்டு எப்படியாவது கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னுடைய செலவிலே மேலே ஒரு ஸ்பீக்கரை மாட்டி கீழேருந்து பாட்டு போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்கும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. நான் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன் கீழே. சரி இவங்கெல்லாம் ரெடியாகி போயிடுவாங்க. என்ன மேலே இருந்து இவன் சொல்கிறான், இந்த மாதிரி பாட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க, 5 மினிட்ஸ் இருக்குல்ல. நான் உடனே சொன்னேன், 5 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் கிளம்பி வாங்க, நீங்கள் பாட்டெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரூமுக்குள்ளே வரேன். வந்துட்டு எனக்கு திரும்பியும் தோணுது, இவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்க்கறதுக்காக திரும்பி நான் அவனுடைய ரூம் போகிறேன். போன உடனே எல்லா பசங்களும் அமைதியாக இருக்காங்க. என்னுடைய நெருக்கமான அந்த டியர் ஃப்ரெண்டு, அவன் செகண்ட் இயர் தானே, அவன் என்ன சொல்கிறான் தெரியும், இவனுக்கு என்னவாம்மா, ஏன் அங்கேருந்து ஒரு பாட்டை ஆன் பண்ணி விட முடியாதா, பெரிய இவனை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், என்ன பெரிய அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். என்ன திட்டுறான், எனக்கா கோவம்னா அப்படி கோவம் வருது. இப்போ பவர் என் கையில் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனை பைபிள் காலேஜை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல சொன்னால் கூட அனுப்பி விட்டுருவாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி உரிமையை கொடுத்து வச்சுருக்காங்க. நான் ரொம்ப கோபமாக வேகமாக என் ரூமுக்கு வர்றேன். வந்துட்டு இவனை விட்டுறக்கூடாது, இப்படி இவன் நம்ம கூட இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான். எல்லாருமே இவன் இப்படி பேசுறானா எல்லாருமே மதிக்காமல் போயிடுவாங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நேர ரூமுக்குள்ளே பைபிளை திறக்கிறேன். நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருது. என்ன வசனம் அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன்னுடைய எதிரி உன்னை நிந்திக்கிறத உன் காதில், ஐயோ அப்படியே மூடி வச்சுட்டு தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, நான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டு திரும்பி போய் அவன் என்னை பற்றி என்ன பேசுகிறான்னு கேட்க போனது ஏன் தப்பு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்றுமே நீ செய்யலை. அவனுக்கு அதை குறித்து எதுவுமே அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. ஸோ அவனும் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறான், நானும் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் 21 வயதில் ஆண்டவர் என் கையில் பாஸ்டருடைய பொறுப்பை கொடுத்தார். ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த 21 வயசில் எப்படி ஞானமாக அந்த சர்ச்சை நடத்தினேன், எப்படி ஆலோசனை கொடுத்தேன், எதுவுமே தெரியல. ஆனால் என் இளமையை குறித்து ஒருவரும் என்னை அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் கற்பிலும் நடக்கையிலும் பேச்சிலும் நிறைய பேருக்கு கர்த்தர் முன்மாதிரியாகவே கர்த்தர் வைத்தார். ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ உங்களை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி, ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி இப்போ இருக்கிற நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு, உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு. நான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவன், எங்கள் அப்பா மரியாதைக்குரியவர், எங்கள் அம்மா மரியாதைக்குரியவர்கள், நாங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு இது தேவையில்லை. அந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாழ கிருபை தருவாராக. ஆமேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்னன்னா எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த வயசுல இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஞானமா அப்படின்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஞானத்தில் சிறந்திருக்க கர்த்தர் செய்வாராக. ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய அம்மா அப்பா வருத்தப்படலாம், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சு கூட இன்னும் ஒரு எண்ணம் வரல பாஸ்டர், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே அவ இருக்கிறா, இன்னும் அந்த சீரியஸ்னஸே வரல. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக, அந்த சீரியஸ்னஸை கர்த்தர் தருவாராக, அந்த விளையாட்டு தனங்களை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புருஷனுக்குரிய கிருபையை, ஒரு மனைவிக்குரிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். நான் இளைஞனாய் இருக்கும்போது இளைஞனை போல பேசினேன், அவங்கள போல நடந்தேன். ஆனா நான் இப்போ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது எதை மறந்துட்டேனாமா சொல்லுங்க? இளம் வயதிலே இருக்கிறத மறந்துட்டேன். நான் இப்போ புருஷன் ஆயிட்டேன், நான் இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு ஏஜ் தாண்டினதற்கு பிறகு தகப்பனார் எப்படி இருக்கணும்? தகப்பனார் மாதிரி இருக்கணும். தாயார் கேட்கல சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒரு ஏஜ் தாண்டதுக்கு அப்புறம் சின்ன பையனை மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு சும்மா ஃபேன்சிக்கு ஒரு நாளைக்கு வேணா ஆசைக்கு போட்டு பார்க்கலாம், தப்பில்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா என்னை பார் என்ன அழகைப்பார் அப்படின்னு வந்துட முடியாது. புரியுதுல? அம்மாங்களும் அப்படிதான், ஒரு ஏஜுக்கு ஒரு இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன பாட்டினே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, என்ன பாட்டின்னு கூப்பிடாத, என்ன ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு தெரில. பாட்டியை பாட்டின்னு தான் கூப்பிட முடியும், ஆன்டின்னு தான் கூப்பிட முடியும், அக்காவை அக்கான்னு தான் கூப்பிட முடியும். நிறைய பேருக்கு ஆன்டின்னு கூப்பிட்றது கூட பிடிக்காது. என்ன எதுக்கு ஆன்டின்னு கூப்பிடுற, என்ன அக்கான்னு கூப்பிடு. அதுவும் இப்போ ஒரு பெரிய ஸ்டைல் வந்திருக்கு, என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்றது மாதிரி ஒரே அடியா. யாரையுமே மதிப்பு கொடுத்தெல்லாம் பேசுறதில்லை, அப்படின்னா பேர் சொல்லி. இதெல்லாம் இப்போ பெரிய ட்ரெண்டு மாதிரி. எதுக்கு அப்படின்னு நினச்சாங்க? ஒருவேளை இதெல்லாம் எதுக்கு இந்த முறை எல்லாம் நினச்சாங்களே தெரில. ஆனால் ஒருவேளை உங்களுடைய வாய்களில் மற்றவர்கள் அப்படி பேசினாலும் உங்கள் மனசுக்குள்ள அந்த வயசு வரும்போது அதற்கு வேண்டிய மெச்சூர்டு உங்கள் மனசுக்குள்ளே வரணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒரு ஏஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வயதிற்குள்ள அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நான் இப்போ ஒரு அப்பா, நான் இப்போ ஒரு அம்மா, நான் இப்போ ஒரு பாட்டி, நான் இப்போ ஒரு தாத்தா, நான் இப்போ ஒரு ஆன்டி, நான் இப்போ ஒரு அங்கிள் அப்படின்னு எங்க வரணும்? கேட்கல? மற்றவங்களும் உங்களை அக்கான்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, சந்தோஷம். நீங்க அக்கா மாதிரி இருந்தா சந்தோஷம். ஆனா உங்க மனதிற்குள்ளே நீங்கள் விளையாட்டுத்தனம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. கவனிங்க, ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு வரல, ஒரு சிஸ்டர் ஃபேமிலி வரல. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அந்த ஃபேமிலியை எப்படியாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாரு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த சிஸ்டர் ஏற்கனவே ஒரு வசன போட்டி முடிச்சு அதில் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பேசாமல் சாரி வாங்கி கொடுத்துடலாமான்னு நினைக்கிறாரு. எதுக்கு? வசன போட்டிக்கு. அவர் ஒன்றும் தப்பா அப்படின்லாம் எனக்கு தெரில. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அழகான ஒரு சாரியை வாங்கி அவங்க வீட்டில் கொண்டு போய், நீங்கள் இந்த வசன போட்டியில் வின் பண்ணிட்டீங்கல்ல, இதான்னு சாரியை கொடுத்துட்டாரு. இந்த சாரியை கொடுத்தாரோ இல்லையோ, அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த சபை பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. எதுக்கு தெரியுமா? சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுன அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், அது அவர் நல்ல மனுஷன், அவர் கெட்டதா அப்படி ஒரு இன்டென்ஷனில் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, அது ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஊழியமே ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க, ஒரு சாரினால. அப்போது சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சில இடங்களில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எதுவும் நின்றுக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாருமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் உன்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உன்னை விசேஷித்த ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பணும். உன் வாயிலிருந்து வருகிற அத்தனை வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாக வரணும். உன் வாயிலிருந்து நன்மையை நிறைய பேர் தேடி வரணும். உன்னுடைய வாயிலிருந்து ஒரு நல்ல ஆலோசனையை நிறைய பேர் தேடி வரணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நான் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கிற அளவிற்கு என்ன ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியரை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, அப்பா
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு தருவார், கிருபையாய் தருவார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அந்த ஞானமுள்ள ஒரு இருதயம் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, அந்த பேதை தனங்கள் மாறுவதாக. ஸ்தோத்திரம், ஹalleluya. தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இப்போ இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க கவனிக்கணும். நீங்க போய் உங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது கண்டிப்பா. சில இடத்துல சிலர் தான் பேசணும், எல்லாத்தையும் சில இடத்துல என்ன பண்ணிட முடியாது. சொல்லுங்க, ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் நடந்துக்கணும். சில விஷயத்தை ஓப்பன் பண்ணவே கூடாது. சில விஷயத்தை வந்து நீங்கள் மறைச்சு தான் அதை வைக்கணும், அதை வெளியரங்கப்படுத்தக்கூடாது. அப்படி வெளியரங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களை போகும்போது எப்படி நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி உங்களை என்னமோ ரொம்ப மோசமான ஒருத்தராக உங்களை சித்தரிச்சிருவாங்க. நான் என்னுடைய கண்கூடா பார்த்துருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் பேதைகள், எது எந்த இடத்துல பேசணும்னு உங்களுக்கு தெரியல, அதை அந்த இடத்துல டக்குன்னு பேசிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய மதிப்பை உங்களுடைய பேச்சு என்ன பண்ணுவோம்னா உங்களை இழக்க பண்ணிடும். இந்த ஞானத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய சீரியஸ்னஸை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் ஆமென். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஆமென். மூணாவது, இந்த ஏலியின் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது அவங்களுக்குரிய ட்ராக்கை மாறிட்டாங்க. அவங்களுடைய ட்ராக் அவங்கள விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது ஆலயத்திலே பலியிட வந்தவர்களுடைய பலியை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அற்பமாய் நினைக்கிற அளவுக்கு நடந்தாங்களாம். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும். தேவாலயத்திலே பலியிட வந்தவர்கள் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலியை அவர்கள் வந்து அசுத்தமா நினைச்சாங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு இவர்களுடைய பொல்லாத நடக்கை. அவங்க தகப்பனார் வந்து சொல்லும்போது சொல்றாரு, மனிதர்கள் இவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய பொல்லாத நடக்கையை அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன்ப்பா, வேண்டாம், இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தங்களுக்கு எழும்புகிற மாமிச இச்சைகளை அவர்கள் அடக்க முடியாமற் போன காரணத்தினாலே வேதம் சொல்கிறது வழிமாறி போனார்கள். 3 காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வழியை விட்டு நம்மளை திசை திருப்புறது என்ன சொல்லுங்க? நம்முடைய கண்களில் நம்ம ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் நம்முடைய கண்கள் நம்மை வழி திருப்பி போகணும். நம்பர் 2, ரெண்டாவது சொல்லுங்களேன், அசால்ட்டா அது உங்களை வழி விலகி போக பண்ணும். நம்பர் 3, மூன்றாவது உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அடக்கி ஆளாவிட்டால் அது உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் வழிமாறி போக பண்ணும். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. எல்லாரும் எடுங்க, எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் இப்போ வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒருவேளை வசனம் போர்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை செய்யுங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நான் உங்களை பிளஸ் பண்றேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவர் இந்த செய்தி முடியும் போது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேர்த்தியான வழியில் நடத்தி சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் வேலை அது உங்களுக்குரியதாய் மாறட்டும். உங்கள் குடும்பம் கர்த்தர் உங்களுக்காக வைத்த குடும்பமாக இருக்கட்டும். உங்கள் எதிர்காலம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமான எதிர்காலமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து போகிற எல்லா வழிகளும், நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற, ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்குகிற, கர்த்தர் பிளஸ் பண்ணி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தடுமாறி திரிகிறவர்கள், வழி தெரியாமல் அலைகிறவர்கள், பாதை தெரியாமல் கஷ்டப்படுகிற அனைத்து பேரையும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் கரங்களை கர்த்தர் பிடித்து உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை கர்த்தர் செவ்வையாக்கி கர்த்தர் உங்கள் வழிகளிலே, உங்கள் பாதைகளிலே உங்கள் குடும்பத்தை நிறுத்துவாராக. வழி தப்பி போயிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வருவாராக. வழி தப்பி இருக்கிற அந்த கணவனாரை கர்த்தர் கையை பிடித்து கொண்டு வருவாராக. வழி தப்பி இருக்கிற அந்த வாலிப மகனையும் மகளையும் கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வந்து கர்த்தர் அந்த வழியிலே நிலைப்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமேன். இப்பொழுது பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். தப்பான விதத்திலே வழி நடத்துகிற மனிதர்களை விட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுவார்களாக. அந்த மனிதர்களை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. உங்கள் குடும்பத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால தவறான அந்த கைடன்ஸ் இப்ப இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் பிள்ளைகள் சிக்கி தவித்திருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் இப்பொழுது பிடுங்கி அவரை வெளியே கொண்டு வருவாராக. உங்க பிள்ளையை வெளியே பிடுங்கி எடுத்துட்டு வருவாராக. இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்தோடு இருக்கிற அந்த துண்டிப்பு இப்பொழுது நடப்பதாக. கர்த்தர் அந்த அசுத்தத்திலிருந்து என் பிள்ளையை கர்த்தர் துண்டித்து எடுப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று, கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க. என்னுடைய வழியிலே நான் ஒரு நாளும் விலகவே கூடாது, விலகவே கூடாது. என்னுடைய பாதையில நான் ஓடி ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் அடைவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்குரிய வழிகளிலே கர்த்தர் உங்களை அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர். உங்கள் வழிகளில் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லைன்னா பிசகுவதே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. சத்தமாய் சொல்லுங்கள். உங்கள் வழிகளில் ஒன்றும். ஆமென். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதுல வாய்க்க பண்ணட்டும். அது என்ன செஞ்சாலும் அது கர்த்தர் உங்களுக்காகவே வைத்ததாகவே இருக்கட்டும். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வழியிலே என்னை கொண்டு போய் நிறுத்துவீராக. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள புது வருஷம் நீங்க காலடி எடுத்து வைக்கும்போது நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க பாதையில நடக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை அந்த வழியில கொண்டு போய் நிற்க வைப்பாராக. ஆமென். ஒருவேளை நீங்க அந்த வழி மாறதுக்கு நீங்க தப்பு பண்ணியிருக்கலாம். பாஸ்டர் நான் தான் வழி விலகி போயிட்டேன், நான் தான் வழி விலகி போயிட்டேன். ஆனா நீங்க கத்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வழி விலகி போயிட்டேன், நான் வழி மாறிட்டேன். நீங்க வழி மாறி போயிட்டீங்க, வழி விலகி போயிட்டீங்கன்றதுக்காக திரும்பி அந்த வழிக்கு வரவே மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நம்புறேன். ஆண்டவர் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போனார். அந்த ஆடு வழி விலகி ரொம்ப தூரம் போய் நிறைய முட்களில் எல்லாம் சிக்கி அந்த ஆடுக்கு நிறைய காயங்கள் எல்லாம் பட்டுச்சு. ஆனா ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆடால தொடர்ந்து போக முடியல. உடனே அந்த ஆடு அங்கே இருந்து கத்துது. தன்னுடைய எஜமானனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கத்துது. அந்த எஜமானன் அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி அந்த எஜமானன் போனார். அந்த ஆட்டினுடைய சத்தத்தை கேட்டு திரும்ப அந்த எஜமானன் பயணம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை தன்னுடைய தோளின் மேல் போட்டு அந்த 99 ஆடோடு சேர்த்து இந்த ஒரு ஆடையும் சேர்த்து அவர் மறுபடியும் நடக்க பண்ணினார். நான் நம்புகிறேன் இந்த திருச்சபையிலே இருக்கிற 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் இப்பொழுது தேடி வருகிறார் என்று நம்புகிறேன். உங்க குடும்பத்துல காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ள அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி வந்திருக்கிறார். பாஸ்டர் அந்த ஆடு வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த ஆடு, நான் தான் வழி தவறி போன பிள்ளை, நான் தான் வழி தவறி போன பையன். கர்த்தர் என்ன திரும்பி கொண்டு வருவாரா? நான் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பார்ப்பேனா? நான் மறுபடியும் ஊழியம் செய்வேனா? நான் மறுபடியும் என்னுடைய பாதையில ஓடுவேனா? எனக்கு தெரியும் கண்டிப்பா இது என்னுடையதே இல்லை. நான் எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டியவன், நான் எவ்வளோ தூரத்துல போக வேண்டியவன். ஆனா என்னமோ தெரியல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி பிசகிட்டேன், நான் வழி தப்பிட்டேன். இன்னைக்கு நான் உணர்றேன். கையை உயர்த்தி, அப்பா காணாமல் போன ஆடாகி என்னை தேடுங்கன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வருவாராக. மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக.
இயேசுவே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மைதாப்பா, என்னுடைய வழியை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாதையை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் நான் தவறாம இருந்திருந்தா நான் ஒரு பெரிய வெற்றியை பார்த்திருப்பேன். எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்திருப்பேன், ஒரு பெரிய இளைப்பாறுதலை பார்த்திருப்பேன். என்னதான் இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கசடாவே மாறிடுச்சு ஆண்டவரே. என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கையில் அது ஒரு அழுக்கா மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனா இப்பொழுது உம்முடைய பலிபீடத்தில் கொடுக்கிறேன், எப்படியாவது என்ன தப்புவீங்க. சத்தத்தை உயர்த்தி எப்படியாவது என்ன தப்புவீங்க, முழு பலத்தோட என்னை எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது என்ன தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன எல்லாரும் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா நீங்க சரியான வழியை விட்டு இப்போ கூகுள் மேப் காமிக்கிற ஒரு தப்பான வழியில நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ திடீர்னு பார்த்தா நீங்க தப்பான வழிக்கு போறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் வந்ததே வந்துட்டேன், தப்பான வழிக்கு வந்ததே வந்துட்டேன், இனி பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்போம். சொல்லுங்களேன், டைம் ஆனா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, திரும்பி அகைன் யூ டர்ன் போட்டுட்டு பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல, நான் போக வேண்டிய அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தவறி போகிற வழியே கண்டுபிடிச்சு வந்தா, உங்க வாழ்க்கை என்கிற வழியில நீங்க தவறி இருப்பீங்கன்னா, நீ நிறைய பேருடைய மனசுல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நான் வந்துட்டேன், நான் வழி தவறிட்டேன், சரி இனி இருக்கு உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதிலே பிரயாணம் பண்ணுவோன்னு நிறைய பேர் உங்க மனசுல சொல்றதை ஆவியானவர் உணர்த்துகிறார். அவ்வளவுதான், நான் வழி தவறிட்டேன் பாஸ்டர். உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னமோ நான் ஸ்லிப் ஆயிட்டேன், பட் நான் இனி ஒன்றும் திரும்பி நீ அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். இல்லை இல்லை, நான் நம்புறேன், அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலாம்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டா நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்துல கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி, இல்லப்பா உன் வழியில நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியில அவனை நடக்க பண்ணது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தப்பான வழியில போயிட்டு இருக்கிற உங்களை நீங்க சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கத்த திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவரா இருக்கிறார். வாலிப தம்பி கவனிச்சுங்க, சின்ன தம்பி கவனிச்சுக்கோ, டீன்ஸ் பாய் கவனிச்சுக்கோ, ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோ. நீ தப்பான வழியில இருக்கிற, நீ தப்பான வழியில இருக்கிற, நீ வந்து தப்பு பண்ணிட்ட, சரி, நீ தெரிஞ்சு கொண்ட பாதை சரியில்லடா. ஆனா நீ என்ன சொல்ற, நீ அப்படி இன்னும் உனக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குடா, எத்தனையோ வயசு இருக்குது, நீ இப்பதான் 20 வயசு, நீ இப்பதான் 19 வயசு, நீ இப்பதான் 18 வயசு, இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற உன் வாழ்க்கையை. நீ ஆரம்பிக்கும் போதுதான் நீ தவறி இருக்கிற, நீ ரொம்ப தூரம் போய் தவறுனேன்னு நீ நினைக்கிற, இல்ல நீ ஆரம்பத்துல தவறி இருக்கிற. நீ இப்ப திரும்பி வந்துட்டேன்னா இனி இருக்கிற 60 வருஷமா, இனி இருக்கிற 50 வருஷமா ஆண்டவர் உன்னை ரொம்ப அழகா நடத்துவாருப்பா. நீ அதை விட்டு திரும்பி வா, அப்படியே போயிடாத. கவனிங்க, இந்த திருச்சபையில வந்து இந்த சுத்தி இருக்கிற ரவுடிகளுடைய பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவங்க யாருமே என் கூட சண்டைக்கு வரவே இல்லை. ஏன் இவங்க எல்லாம் சண்டைக்கு வரலன்னு பார்த்தா ஒன்று, இந்த சர்ச்சு வந்து இங்கே பலிபீடம் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டு, அங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு, அந்த இடத்துல நிறைய பேர் வந்து உட்காருவாங்க. குறிப்பிட்ட ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு பெரிய ரவுடி, அவன் ஏற்கனவே நிறைய டைம் ஜெயிலில் எல்லாம் இருந்தவன். அவனுக்கு என்னமோ தெரியல, நம்மளுடைய சர்ச்சு ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுடைய தம்பியை வந்து கொண்டுட்டாங்க, கொல்லும் போது கூட தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க. அப்போ கூட நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், வேணாண்டா சாமி விட்டுரு, ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் 2 பேர் நீ இழந்தாச்சு, இனி ஒன்னையும் இழக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இல்லை, வந்துரு போதுன்னு அவன் என்கிட்ட சொன்னேன்னா, அவன் தம்பியை கொண்டவனை எப்படி பாஸ் நம்ம சும்மா விட முடியும், நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுடி பசங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவான், கூட்டிகிட்டு வந்து பின்னாடி உட்காருவான், லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான். ஒரு 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் தான் உட்காருவான்னு வைங்களேன். வந்து உட்காருவான், ஒரு ஜெபம் பண்ணுவான், ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணுவான், அப்படிதான், அவ்வளோதான், 4 பேரும் கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. இவன் உள்ள வந்தானோ இல்லையோ, இந்த ஏரியாக்காரங்க யாருமே உள்ள வரத முட்டாங்க. அப்படிதான் நிறைய அந்த மாதிரி ஒருத்தன். ஆனால் அவன்கிட்ட வந்து நான் சொல்லும்போது அப்படிதான் சொன்னேன், அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், எப்பா உனக்கு இதான் சின்ன வயசுடா, நீ இன்னும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. உடனே அவன் என்ன சொன்ன, நான் முடிச்சிட்டேன் பாஸ் என் வாழ்க்கையே, நான் எங்கே ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க, முடிஞ்சு நான் வழி தவறி போயிட்டேன், தடுமாறிட்டேன், இனி வந்து எனக்கு என்னை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கான் என்னன்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், யாருன்னு தெரில. நீங்கள் ஒருவேளை அவனை மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு கையில் கத்தியோட அலையாமல் இருக்கலாம், ஆனால் வேற ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருக்கலாம்.
உங்க வாழ்க்கையில ஒரு வழி பிசகுனதுனால நீங்க ஒரு முடிகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மறுபடியும் அதே வழியில உங்களை நடத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜஸ்ட் 80 சொல்றேன், ஒரு 60 வருஷம் உங்களுக்கு நீங்க தப்பான வழியில நடந்துட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் நல்ல வழியில நடந்தாலே இந்த 60 வருஷம் செய்ய வேண்டியதை இந்த 25 வருஷத்துல கண்டிப்பா கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பாருன்னு நான் நம்புறேன். இதுதான் எனக்கு அப்படின்னு நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க தப்பான வழியை சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நடந்து அவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வழியிலிருந்து கர்த்தர் இன்னொரு வழியை கர்த்தர் ஓபன் பண்ண கர்த்தர் வல்லவர். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலை செவ்வையாக்கி. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நான் உனக்கு முன்னே போய் உனக்கான வழியை ஆயத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நான் நம்புறேன், தப்பான வழியில போன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு கை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கொண்டு வர போறாரு. கர்த்தர் மறுபடியும் உன்னை அந்த வழியில கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீ மறுபடியும் ஓடுவ, நீ மறுபடியும் கர்த்தருக்காக செய்வ. உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை கர்த்தர் தர்றாரு, உனக்கு ஒரு புது பாதரட்சியை கர்த்தர் தர்றாரு. ஆமென். கர்த்தர் உன்னை கட்டி பிடிச்சு உன்னை முத்தம் செய்கிறார். இதுக்காக தான் அப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தார்.